கைப்பற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பு மௌத்தானவர்களுக்கு மாட்டேங்கிறது வளர்ச்சிக்கிட்டே என்னது இதுக்கு பேர் கண்ணியம், இதுக்கு பேர் மரியாதை, இதுக்கு பேர் வருத்தத்துக்கு வேண்டிய வாழ்வுகளுக்கு தீங்கி, இருமுறைகளுக்கு தீங்கி, அவர்களுடைய வாழ்க்கைகளுக்கு தீங்கி வேண்டிதான் இந்த வழக்கத்தை நடப்பது. அது மட்டும் இல்ல சகோதரர்களே, உம்முசுரை சொல்லுவாங்க அரசியல் வாதிகள் தாயார்கள் உம்முசுரை. இந்த உம்முசுரை நிர்வாகம் என்று தெரிவிக்கிறார்கள். நாயகம் செல்வாக மகள் மத்தியாவை பல பகுதியில் பல நேரத்தில் ஒரு ஜாகத்தை செய்த சூழ்நிலை வழக்கத்தை அப்படி வந்து உம்முசுரை கொடுத்துள்ளார்கள். உம்முசுரை கொடுத்துள்ளார்கள் சென்னையில பாய்ச்சி கொடுப்பாங்க. அந்த பாய்ச்சி நேரம் படுப்பாங்க. அந்த பெண்ணையை படுப்பாங்க. புகாரியுடைய 2ஆம் வருஷத்துல 969ஆம் பக்கத்தில் அது அப்படியே வரிசை எடுத்து ஒரு குப்பியிலே ஆக்குவார்கள். மீன் அரசி நாயகத்தினுடைய உடலிருந்து வரக்கூடிய விளையாட்டு தண்ணீர் என்ற நகரத்திற்கான பெண்மணி அதை அப்படியே வரிசெடுத்து அது ஒரு தூசார உடலிருந்து தண்ணீர்களா அந்த உடலுடைய முடியாது இருந்தார். அதை நான் அப்படியே எடுத்து அந்த தண்ணீரை விளையாட்டு வாங்குவது ஒரு குப்பியிலே ஆக்குவார்கள். வெண்டையும் சொன்னே நான் போட்டு வைக்கிறாங்க. இங்க ஒரு பக்கப்பட்டிருக்கிறார். அப்படி புரிஞ்சிருப்பார். திடீரென செலவாக சில மகர்கள் எல்லா முஸ்லிம்களை தனி முஸ்லிம்களை வளர்க்கிறார்கள். திடீரென புரிஞ்சிருக்கிற ஆயுதம் எந்திரிச்சார். எந்திரிச்சதுல கேட்டார்கள் என்ன செய்வதை பார்த்தார்கள். இந்த முதியத்தை இருக்கிறோம் இந்த பாட்டில் போட்டதை பார்த்தார். பார்ப்பதுமே அலுவலர்கள் கேட்டார்கள் சொல்லி கொண்டிருவாங்க. நாயகமே நாங்கள் ஒரு சிலருக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் தருகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இதோட வர்க்கத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு வேண்டி வர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். நெருங்கும் வர்க்கத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்கு வேண்டி என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடன் நாயகம் செல்வதெல்லாம் அமர்ந்தி நீ சரியான சத்தான நேர்மையான வேலையை தான் செய்கிறார். இதற்கு பேர் மரியாதை கண்ணியப்படுத்துவது என்பது அது வணக்கம் அல்ல. அதற்கு பேர் விவாதம் அல்ல. வணக்கம் என்பது வேறுதான். அது அல்லாஹ் ஒத்துழைப்பதற்கு வேண்டி நம்ம சுற்று செய்வது. அந்த வணக்கம் என்பது என்ன என்பது எல்லா முஸ்லிமான சகோதரர்களே, இதே ஒன்றுதான் இனியும் நம்ம நிறைய ஹதீஸை பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் இருந்து 170 சம்பவங்கள் ஒரு பெண்மணி இந்த இம்ரான் ஜாபத்தி என்று சொல்லுவா. ஒரு பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தார். அவர் ரொம்ப காலத்துக்கு பெண்மணிக்கு ஆக ரசூலுல்லாஹ்வுக்கு என்னுடைய கையினால் நெய் தூண்டாக்கிறார். நெய் தூண்டாக்கிற உபாயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அணியலாம். அந்த உடனே பட்டம் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால ஆசை அந்த பெண்மணி அப்படி அவருடைய கையால் நெய்து உண்டாக்கி அந்த உபாயத்தை எடுத்து மத்திய ரசூலுல்லாஹ் வந்து அதை சொல்றாங்க. யார் சொல்லுவார் என்பதை கரெக்டாக நெய்துண்டாக்கிற அபிஷேகங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள். அதை வாங்கலாம். பக்கத்தில் சில சகாப்தங்கள் இருக்கிறார்கள்.
உடனே வாங்குறாங்க. வாங்குறது பக்கத்தில் இருக்கிற சகாபி இல்லைங்கிறாருன்னா சரிதான். இந்த சரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபிகளுக்கு ஒருத்தர் யார் சொல்லுவா அது எனக்கு போகல, அது ரசூலுல்லாஹி வாங்குறது ஊத்திட்டாங்க, போட்டாங்க, உடனே போட்டாங்க. போட்டதை ரசூலுல்லாஹி எனக்கு யார் சொல்லுவாங்க. அப்ப நீங்க மக்கள் சகாபிக்கிறாங்க என்னப்பா அடித்தாங்க ரசூலுல்லாஹி கேட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே கல்வி சொல்லுவாங்க ஏன் கேட்கிறேன் கேட்டா எந்த பொருளையும் கேட்டால் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க கட்டவே மாட்டாங்க. நீ ஏன் உடனே கேட்ட சொல்லுவாங்க போராட இருக்கேன். உடனே அவங்க சொல்லாது உண்மையிலேயே அந்த சகாபி சொல்கிறான் இன்னி வல்லாஹி மா தஅல்துஹு பி அன்னிஹு ரசூலுல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கியை நான் போட்டு நடப்பதற்காக வேண்டி எழுதவில்லை. வைனா தஅல்துஹு தகுன கபலி ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் இந்த துப்பாக்கியை கேட்டது நீ தகுன கபலி என்னுடைய கபல் துணியாக ஆக வேண்டும் என்பதற்கு வேண்டித்தான் அந்த ரசூலுல்லாஹ் உடன்பட்டிருக்கக்கூடிய இந்த கபலி என்னுடைய கபல் துணியாக ஆகி எனக்கு வருடத்தை உலகத்தினுடைய கபலுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த அபாபங்களோ கபலுடைய சோதனைகளோ எதுவே இல்லாமல் அந்த பெரும் வெற்றி சகாதத்தை நிகழ்த்தை வருத்தத்தை எதிர்பார்த்துக் கொண்டுதான் நான் இதை கேட்டறிந்து இந்த சகாபி சொல்கிறார். அப்படி கட்டி கொடுத்தார்கள். இந்த சகாபி இருந்த கால பாதுகாக்க வைத்தார்கள். அந்த வாழ்க்கையில வென்றது காலத்தில் கப்பலப்பு அவர் ஒப்பாக்கான ஒரு துப்பாக்கிட்டால் அவர் அந்த கப்பலுடையாக ஆகிவிட்டார். இதெல்லாம் நம்ம அதிக சாஜாவுடைய தொடர்பை ஏதாவது பொருள் கிடைத்தால் அவங்களுடைய ஏதாவது பொருள் கிடைத்தால் எல்லா வருஷத்தை கைதிருக்கிறது என்ற சமுதாயம் அந்த சகாபத்திற்கு முதலமைச்சர் அந்த சகாபத்தில் இதை காண்பித்திருக்கிறார்கள். சகாபத்தில் இந்த உம்மத்திற்கு இதை வருஷத்திருக்கிறது, இதை கையளிக்கிறது, இதெல்லாம் நான் வெற்றி கொள்ள முடியும் என்று சகாபத்துதான் காப்பியங்களுக்கு உம்மத்துக்கு ஒதுக்கி வந்தார்கள். இன்னைக்கு நம்ம வருஷத்திற்காக வேண்டி கல்லூரியில் சாப்பாடு விட்டால் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு விட்டா ரசூலுல்லாஹி மௌலிதில் சாப்பாடு விட்டா அதை நிறுத்தி என்று விடுதலை என்று சொல்லி தட்டுகிறார்கள். இவர்களுக்கு உண்மையிலே சகாபாக்களுக்கு இருக்க முடியாது அந்த ஈமான், அந்த கண்ணியம், அந்த மரியாதை என்பது பல நபர்களுக்கு இல்லை என்பதால் உண்மையான நீரை இவர்கள் கற்றுக்கொள்ள இல்லை என்பதால் அதற்கு அடிப்படை காரணம் இல்லையா? எனவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் கண்ணியம் இருக்கக்கூடிய மரியாதை இருக்கக்கூடிய அந்த யாக்கள் மரியாதை இருக்கக்கூடிய சமுதாயம். அதனால இவர்களை வணங்கிறார்கள் என்று மூட நம்பிக்கை உள்ள சமுதாயம் அல்ல. இந்த விளக்கங்கள் அணியை சொல்லி நம்ம புறப்படாத தெரியாதோம் பாவமக்களை அப்படித்தானே இருக்கு. இந்த சமுதாயத்தை ஏதாவது சொல்லுவார் 1400 வருடங்களாக முன்னோர்கள் சாதிகள் பாடுபட்டுள்ளார்கள் சமுதாயம் தான். அவர்களுடைய உடலையும் உறுப்புகளை எல்லாம் அனைத்துமே அர்ப்பணம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த சமுதாயத்துடைய சிங்கத்துக்களும் ஒழுக்கங்களும் வழக்க வழிபாடுகள் அனைத்தும் சாப்பிடுவார்கள். செல்லமாக தனியில் முகாரிலே வருகின்றது. கலீதா நாயகத்துடைய கல்லூரியில் வளர்ந்த 2 விஷயத்தை சொல்லி நான் பார்ப்பேன். கலீதா நாயகத்தை பற்றி ரசூலுல்லாஹி தனியில் முகாரிலே வருது. கலீதா நாயகத்தை பற்றி ரசூலுல்லாஹி அவங்க பார்த்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பார்த்து உடனே பல வருஷத்துக்கு பிறகு கலீதா நாயகத்தை அவங்களுடைய இடையில கலீதா நாயகத்தை சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்துல ஹதீஜாவோட சிறந்தவர் யார்? ஆளுமே இந்த மாநில எப்பொழுது நீங்க சொல்றீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு கைத்தா கேளா ஆமா உண்மையிலேயே அவங்களோட சிறந்தவர் யாருமே இல்லை. பெண்மணிகள பெரிய சிறந்தவர்
ரசூலுல்லாஹ் அன்பியாரை பற்றி எப்படி சொல்றாங்க? அவருடைய நல்ல பொருட்கள், அவருடைய தியாகங்களை பற்றி, அற்புதங்களை பற்றி, ரசூலுல்லாஹ் உடலையும் சொத்தை அற்புதத்தை யோசித்து பாருங்க. அந்த மக்காவில் இருந்து காபாவில் ஒரு பக்கத்தில் இருந்து ராஜகிராமின் பக்கம் எந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு காலையும் மாலையும் உணவு கொண்டு போவார்கள். அவர்கள் திருப்பதியாக இருந்தார்கள், ஃபேமிலியாக இருந்தார். அதிகாரம் திருப்பதியாக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ராஜகிராமிலே ரசூலுல்லாஹ் அனுமதித்த இடத்திற்கு 2 வேளை 15 கிலோமீட்டர் நடந்து போய் மலைக்கு வேலை ஏறி ரசூலுல்லாஹ்வுக்கு காலையில் உணவு அனுப்பிவிடுவோம். திருப்பி மாலையிலே ஒரு போய் உடலுக்கு செய்து வருவார்கள். திருப்பதியாக இருந்தார்கள். எல்லாம் மறக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் அவர்களுக்கு. அதனால அவர்கள் சொல்லுவாங்க, திடீரென ஆடை இருப்பார்கள். ஆடை இருப்பார். ஆடை எடுத்து அதை கட்டம் பீஸாக போட்டு என்றால் அனுபவாக சந்தாரிக்கு ஹதீஜாவுடைய காலத்தில் வாழ்ந்த கோவில்கள் சொல்லலாம். ஹதீஜாவுடைய கோவில்கள் அவர்கள் இந்த கையை மாம்சத்தை அனுப்பிவிடுவார்கள். அப்போ அந்த ஹதியாவை அந்த சிறந்தாவுடைய இந்த அனுப்பக்கூடிய இந்த சிறந்தாவுடைய சவாலை ஹதீஜா நாயகி கொடுக்கிறது. இதுபோலதான் நம்முடைய ஊழியாக்கள் சாதிகள் குறிப்பாக நாம் அன்னராட்கள் கொடுப்பது, உணர்வுகள் கொடுப்பது, ஆழ்வார்கள் அன்பு கொடுப்பது, இதனுடைய சவால்கள் எல்லாம் அவர்களுக்கு நாம் விசுவாசமாக செய்வது. அதன் மூலமாக நம்மளுக்கு வெற்றி கிடைப்பது, அதன் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கடன்கள் கிடைப்பது, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறது, கஷ்டங்கள் துன்பங்கள் மாறுவது, இதெல்லாம் அறுபதாயிரம் சகாபாக்கள் செய்த முறைகள் தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு ஒரு முன்னுரிமை